Hello friends, welcome. Microsoft Excel ஓட பேசிக்கான டூல்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் 5 வீடியோஸில் லெவல் 1 பார்த்தோம். இந்த வீடியோவில் இருந்து நம்ம லெவல் 2 வந்துட்டோம். லெவல் 2ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டு காலம்ஸ். டெக்ஸ்ட் டு காலம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை 2 இல்லைனா 3 நம்ம பிரிக்கிறது. அதுக்கு மேலே கூட நம்மளால் பிரிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ ஜேம்ஸ் புட் அப்படிங்கிற நேமை ஜேம்ஸ் அப்படின்னு இந்த செல் இருக்கணும், புட் அப்படின்னு இந்த செல் இருக்கணும். இப்படி நம்ம ஒன்றா பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் அதை நம்மளால் தனித்தனியாக பிரித்து பண்ண முடியும், சரிங்களா? அதுதான் இந்த டெக்ஸ்ட் டு காலம்ஸ். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா டேட்டாவில் இங்கே இருக்கா, இதுதான் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு இதை பிரிக்கிறதுக்கு செப்பரேட்டர் இஸ் ஸ்பேஸ். இதில் செப்பரேட்டர் என்ன, ஜேம்ஸ்க்கும் புட்க்கும் இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பேஸ். இதுவே ஒரு பார் இருக்கலாம், இல்லை ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குது, ஸோ நம்ம ஸ்பேஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிமிட்டர்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, டேப் வேணாம், ஸ்பேஸ் மட்டும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு எங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கலையா, டெஸ்டினேஷனில் இதில் இருந்து நம்ம கொடுத்துக்கலாமா, இதிலேருந்து நமக்கு வரணும், சரியா? இதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் புட் அப்படின்னு நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு நேமுமே ஸ்பேஸை பொறுத்து என்ன செஞ்சிடும், செப்பரேட் ஆகிடும், சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா அட்டு வச்சு நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னா சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டெக்ஸ்ட் டு காலம்ஸ், சேம் டெலிமிட்டர். நெக்ஸ்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட் அப்படிங்கிறது இதில் இல்லை, ஸோ அதர் ஓகே கொடுத்து இந்த காலமில் நம்ம ஷிஃப்ட்+2 கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த காலமில் நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த காலம் நம்ம கொடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன் ரெஃபரன்ஸ். ஃபினிஷ் பண்ணோம்னா இந்த அட்டுக்கு அடுத்து இருக்கிறது தனியாகவும் அட்க்கு பிஃபோர் இருக்கிறது தனியாகவும், அதாவது யூசர் நேம் அப்புறம் அதோட சர்வர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட் ஆயிடும். அதே மாதிரி அடுத்தது ஃபிக்ஸ்டு வித். இப்போது நம்ம இந்த மாதிரி 918100ன்னு சில நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை நம்ம 91 தனியாகவும், அது கண்ட்ரி கோட், சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்க மற்ற 10 நம்பர்ஸ் இதை தனியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணணும். சேம் அதே மாதிரி பிரிச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் ஃபிக்ஸ்டு வித் நம்ம கொடுக்கணும், ஏன்னா எல்லாமே ஒரே சைஸாக இருக்கா. ஃபிக்ஸ்டு வித் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இருக்கு இதில் கரெக்டாக இந்த 91 இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து டெஸ்டினேஷன் என்ன, இந்த இடத்துல இருந்தால் நம்ம டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுறோம். ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா 91 தனியாகவும் இது தனியாகவும் வந்துடும். இது நம்பர் ஃபார்மேட்டில் இல்லை, இது ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் போதும். நம்பர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்பர் ஃபார்மேட் கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0.00ன்னு இருக்குது, அது ஒன்றும் இல்லை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெசிமல் பிளேசஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நமக்கு 91 தனியாகவும் நம்பர்ஸ் தனியாகவும் நமக்கு ஷோ ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ இதையே நம்ம டெக்ஸ்ட் டு காலம்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம், சரிங்களா? இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜேம்ஸ் அப்படின்னு நான் எழுதுகிறேன், சரிங்களா? ஜேம்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா புட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், புட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இங்கே ஷார்ட்கட் கீ Ctrl+E கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஏன்னா ஜேம்ஸுங்கிறது ஃபஸ்ட் லெட்டர், ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு எல்லாமே நமக்கு எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி நமக்கு அடுத்து என்ன டேட்டா இருக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அதே மாதிரி இங்கே நம்ம ஃபஸ்ட்டு புட் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, திரும்ப நம்ம Ctrl+E கொடுத்தோம்னா அடுத்து செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னா என்னென்ன டேட்டா இருக்கோ, செகண்ட் வேர்டாக என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா இங்கே ஃபில் ஆயிரும். ஸோ ஷார்ட்கட் கீ Ctrl+E, சரிங்களா? அதே மாதிரி இது பாருங்களேன், இங்கே நான் என்ன பண்ணேன்னா
jboot இது அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். இப்போ இது நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து gmail.com அப்படிங்கிறத காப்பி பண்ணி gmail.com நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் Ctrl+E கொடுத்தோம் அப்படின்னா அதுவே கேப்சர் பண்ணிடும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலே நமக்கு கேப்சர் பண்ணி எல்லாமே நமக்கு டீட்டெயில்டாக கொடுக்கும். சரிங்களா? Ctrl+E என்னென்ன ஆட்க்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே இதில் ஷோ ஆயிடுச்சு. ஆட்க்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் வேல்யூ இதுலேயும் இருக்குது. சரிங்களா? இது வந்து நம்ம டெக்ஸ்ட் டு காலம்னு எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம டேட்டாஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேட்டா மட்டும் டேட்டா நம்ம செலக்ட் பண்ண கூட வேணாம். ஜஸ்ட்டு நான் இங்கே 9.1 கொடுத்துருக்கேன். Ctrl+E கொடுத்தேன் அப்படின்னா 9.1 அதுவே வந்துடும். அதே மாதிரி செகண்ட் நான் இந்த டேட்டாவை ஜஸ்ட் நான் ஒரு டைம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டேட்டாவையே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? இங்கே டபுள் கிளிக் கொடுத்தாலும் சரி தான், இல்லை F2 கொடுத்து இந்த 2 நம்பரையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த நம்பர் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இந்த செகண்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்தோம்னா செகண்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய 9.1க்கு ஆஃப்டர் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்மேட்டிங்காக ஃபில் ஆயிரும். சரிங்களா? இதுதான் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம Ctrl+E ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.